ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பாரதிபுரம் தான் வந்திருக்கோம். எல்லா மக்களும் பாரதிபுரம் வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காண்டியே நம்ம பாரதிபுரம்க்கு வந்திருக்கோம் கைஸ். நிறையா இங்கே மூவி ஷூட் பண்ண ஸ்பாட்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் கைஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு. நிறையா சந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த சந்து வழியாக நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். வந்தோடனே நம்ம பசங்களாம் நம்மளை சுற்றி போட்டு குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாரதிபுரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பாரதிபுரத்தோட அழகெல்லாம் பாருங்க கைஸ். வெண்பனி மலரே உன்னிரு விழியா வெண்பனி மலரே வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. நல்ல ஒரு சாயங்கால நேரமா பார்த்து நம்ம பாரதிபுரத்துக்கு ஒரு விசிட்டா போடுவோம்னு கிளம்பி போயாச்சு கைஸ். நாங்க போன நேரமா என்னன்னு தெரியல, ரோடு சரியான மண் ரோடு கைஸ். எங்களால வண்டி ஓட்டிட்டு வீடியோ எடுக்கவே முடியல, ரொம்ப குண்டு குழியுமா இருந்துச்சு. அதை விட பின்னாடி வரவங்களாம் நாங்க ஃபாஸ்டா போகணும்னு ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டத்துல இந்த வீடியோ எடுத்தோம் கைஸ். அப்படியே விசிட்ட போட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பள்ளிவாசல்ல நோம்பு கஞ்சி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கைஸ். கிட்ட யார் பாரதிபுரம்னு சொன்னாலும் சுப்பிரமணியபுரம் படம் தான் கைஸ் ஞாபகம் வரும். அந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து நம்ம பாரதிபுரத்தில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நான் இப்போ ஒரு சந்து காமிப்பேன் கைஸ். இந்த சந்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த படத்தில் ஒரு சீனில் காமிப்பாங்க, அந்த சந்தை இதுதான் ஞாபகம் வந்துச்சு. இது மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்காமா பாரதிபுரத்தில். ஆனால் எனக்கு பெருசாக இங்கே தெரியல, ஏரியாலாம் மாறிட்டனால. சாய்பாபா இருந்தார், அவர் சாய்பாபாவுக்கு ஒரு சாய்ராம போட்டாங்க. நம்ம போன நேரம் பாரதிபுரம் மக்கள் எல்லாம் சாயங்காலம் நேரம்னால எல்லாம் ஜெகஜோதியாக வீட்டுக்கு வெளில நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாயை போட்டோம். நிறைய சந்துக்கெல்லாம் இருந்துச்சு, எல்லா சந்துக்கும் போகணும். ரோடு வெள்ளம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்தனால நிறைய சந்துக்குள்ளே போக முடியல. இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவு. ஸோ நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். பை காய்ஸ்.